அல்லவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரமலான் மாதத்தின் சிறப்புகள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஷஅபான் மாத இறுதியில் ஒரு உபதேசம் செய்தார்கள். மனிதர்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வருகிறது. அது பரக்க செய்யப்பட்ட மாதமாகும். அதில் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவும் இருக்கிறது. அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும். அதனுடைய இரவு நேரங்களை நின்று தொழுவதை அல்லாஹ் நன்மைக்குரிய செயலாகவும் ஆக்கியுள்ளான். அதனுடைய நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி உள்ளான். எவர் இம்மாதத்தில் நற்செயலை செய்து அல்லாவிடம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்கிறாரோ அவர் ரமலான் அல்லாத மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் போன்றவர் ஆவார். எவர் இம்மாதத்தில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுகிறாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் 70 ஃபர்லை நிறைவேற்றியவர் போன்றவர் ஆவர். மேலும் இம்மாதம் பொறுமையின் மாதமாகும். பொறுமையின் பிரதிபலம் சொர்க்கமாகும். மேலும் இம்மாதத்துக்கு முக்மினுடைய ரிஸ்க் அதிகரிக்கப்படுகிறது. எவர் நோன்பாளுக்கு நோன்பு திறக்க உணவளிப்பாரானால் அல்லாஹ் அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காகவும் நரக நெருப்பில் இருந்து விடுதலை பெறுவதற்காகவும் காரணமாகிவிடும். எனவே அவருடைய நோன்பு வைத்தவருடைய நன்மை போன்று இவருக்கும் கிடைக்கும். எனினும் நோன்பாளியுடைய நன்மையிலிருந்து கொடுக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, யா ரசூலுல்லாஹ், எங்களில் அனைவருக்கும் நோன்பு திறக்க உணவளிக்க சக்தி உடையவர்களாக நாங்கள் இல்லையே என்று சஹாபாக்கள் வினவினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு பேர்ச்சம்பழம் அல்லது ஒரு மிடரு தண்ணீர் அல்லது ஒரு மிடரு பால், ஏதேனே ஒன்றை கொண்டு நோன்பு திறக்க செய்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதனுடைய நன்மையை வழங்கிறான் என்று கூறிய பின் இம்மாதத்தின் முதற் பகுதி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்காகவும், நடுப்பகுதி பாவ மன்னிப்பிற்காகவும், இறுதி பகுதி நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் இருக்கிறது. எவர் இம்மாதத்தில் தன்னுடைய அடிமை, வேலைக்காரன் ஆகியவர்களை பழுவை குறைப்பாரானால் அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து நரக விடுதலையும் அடுத்திடுவான். எவர் நோன்பாளிக்கு நீர் புகட்டுவாரோ அல்லாஹ் அவர்களுக்கு கியாமத்து நாளில் ஹவுலுல் கௌதரிலிருந்து நீர் புகட்டுவான். அதனால் அவர்களுக்கு சொர்க்கம் செல்லும் வரை தண்ணீர் தாகம் என்பதே ஏற்படாது. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஹவுலுல் கௌதர் நீர் பருக கிருபை செய்வானாக. ஆக்கிரும் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெகுமதியாக இறையை பெற்றிடும் ஷஹருல்